ஃப்ராங்காக பேசலாமா எபிசோட் 3. இந்த எபிசோட்ஸ் வந்து என்ன கான்செப்ட்னால இந்த எபிசோடு வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னோம்னா, நிறைய இடங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து உடைச்சி பேசினா மட்டும்தான் மக்களுக்கு வந்து புரியுது. அந்த கம்யூனிகேஷன் வந்து மேக் இட் வெரி கிளியர் அண்ட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ அது நிறைய பேர் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு கண்டியே நம்ம டிப்ளமேட்டிக்காக பேசி வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு தவறுதலான ஒரு கம்யூனிகேஷன் போய் ரீச் ஆயிடுது. இப்போ அது ஸோ அந்த ஃப்ராங்காக பேசலாமான்ற நிகழ்ச்சி மூலமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹூ கேர்ஸ் ஃபார் த சொசைட்டி இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு அவங்க மூலமாக வந்து இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்குறாங்க, எப்படி பேரண்ட்ஸ் அப்படி பார்க்குறாங்க, எப்படி அவங்க அந்த பெர்செப்ஷனை மாற்றிக்கணும், நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து எப்படி வந்து அதை பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இப்போது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் மதன். இப்போது இந்த எபிசோடில் வந்து எனக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னோம்னா, நான் உங்களை நீங்கள் நம்மளோட ஸ்கூலோட அட்வைசரி போர்டு மெம்பராக இருக்கீங்க, பட் அதை தாண்டி வந்து லிரிக்கல் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. அதில் ஒரு 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. இப்போ அது சினிமா வந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குதுன்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து இருக்குது. ஆனால் ரொம்ப பாசிட்டிவான இம்பேக்ட் நிறையா கொடுக்குது. இப்போ அது பாகுபலியில் நீங்கள் எழுத அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஒரு 4 வரிகளில் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேல நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ எனர்ஜியாக குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ சினிமா நல்ல டூல், அந்த டூல் மூலமாக வந்து மக்களுக்கு நல்லது கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ இன்னொன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் ஃபிலாந்திரபிஸ்டாக பார்க்குறேன். இப்போ அது ஏன்னா என்னையை தாண்டி அந்த சொசைட்டிக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு உங்களோட சிந்தனைகள் இதில் இருக்குது. இப்போ அது அண்ட் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி. இப்போ அது ஸோ நாங்கள் சொல்கிறத காட்டிலையும் நீங்கள் சொன்னீங்கன்னா மெசேஜ் மக்களுக்கு போய் சேரும். அண்ட் எண்ணங்கள் சரியாக இருக்குது, ஒன்றா இருக்குது, அந்த சரியான எண்ணங்கள் மக்களுக்கு போய் சேரணுன்னு தான் இந்த ஃப்ராங்காக பேசலாமா நிகழ்ச்சி மதன் இருப்பாது. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஃபார் திஸ் செஷன். தேங்க்ஸ் அபி. நான் உங்களோட எபிசோட் அண்ட் ஜேபி உங்களோட எபிசோட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கொஸ்டின்ஸ். நீங்கள் எப்படி உங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்கள் எஜுகேஷனுக்குள்ளே இத்தனை வருஷமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய அதில் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ எஜுகேஷனலிஸ்ட் கூட வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்க்குற பார்வை வந்து எனக்கு தெரியும் எப்படி இருக்குது, எதை நோக்கி கொண்டு போகணும். ஜேபி அவர்களோட சில தாட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் எப்படி வந்து எஜுகேஷனை பார்க்குறாருன்ட்டு எனக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னோடய தாட்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கு. தேங்க்யூ மதன். இன்றைக்கி வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அந்த இண்டிவிஜுவல் இம்பேக்ட்லேருந்து அது சொசைட்டிக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அந்த சொசைட்டியோட இம்பேக்ட்லேருந்து அது வந்து நம்ம சுற்றின்றது ஒரு நேஷன், ஒரு குளோபலாக வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஒரு நல்ல டூல். அந்த டூல் வந்து டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், நாலேஜை டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அந்த எஜுகேஷனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குற சூழ்நிலைக்கு யார் காரணம்? நம்ம சிஸ்டமை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா வி ஆல் லிவ் இன் அ சிஸ்டம். அதில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ ஆனால் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இன்றைக்கி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எப்படி வந்துச்சு? நீங்கள் இருக்கிற காலத்துலேயும் இப்படி தான், நீங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலையும் இப்படி தான் இருந்துச்சா? அது மாறவே இல்லை, நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன மதன்? ஸ்ட்ரெஸ் எப்போவே இருந்துகிட்டு இருக்குது எல்லா காலகட்டத்துலேயும். அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு திங். அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது வந்து ஒவ்வொருத்தரோட அவங்களோட சூழல் எல்லாத்தையும் பொறுத்து. எஜுகேஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், கொடுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆன்சர் ஆமாம். ஏன்னா நிறைய பசங்க வந்து பார்க்குற இடங்களில் எஜுகேஷனு, எக்ஸாமு இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. எல்லா காலகட்டத்துலேயும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கூடுதலாக அதுக்கு காரணமும் அதுக்கு வரேன்னா, அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் நல்லதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. சைக்காலஜிஸ்ட் சில பேர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து ஒரு மைண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எப்போவுமே நல்லது, ஒருத்தங்களை கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு, அவங்களை கொண்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு. என்னோட நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸஸில் பார்த்தா அந்த டிரைவரோட சீட்டை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வேணால் போடலாம், ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக போட மாட்டாங்க. கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பலகையில் இருக்கும், குஷன் ரொம்ப ப்ராப்பராக இருக்காது, லைட்டாக இருக்கும், ஒரு பெயின் இருந்துகிட்டு இருக்கும். அது ஏன் அது இருக்குது அப்படின்னா, அது ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அங்கே இருந்துகிட்டு இருக்கணும். அந்த டிஸ்கம்ஃபர்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதை அவர் வந்து விழிப்போட வச்சுருக்கோம். ஓகே, ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் அங்கே கொடுத்தோன்னா அப்படியே சுகமாக அங்கே தூங்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அதில் நிறைய பேரோட உயிர் இன்வால்வ்டு அவர் பண்ணுற அந்த ஒரு வேலையில். அந்த மாதிரியான நிறைய இடங்களில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மேத்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறத தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண சொல்லிக் கொடுக்கறது ஒரு பள்ளிக்கூடத்தோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்றது வந்து அவாய்டே பண்ண முடியாது.
நம்ம இப்போ இருக்கிற நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனில் காம்படிஷனில் வெளியில் போயிட்டு எத்தனையோ எங்கேயும் வேலை பார்க்க போகிறாங்க. எந்த சூழல்லையும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கணும். அவங்க வேறு எதுவுமே எதுவுமே இல்லாமல் அவங்களா டிசைட் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறாங்கன்னு போது அது பண்ணலாம். வேறு மிச்சம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து மெடிடேஷன் பண்ணுறது கூட ஸ்ட்ரெஸ் தேவைப்படுது. எல்லாம் ஒரு மெடிடேட் பண்ணி ஆகணும்னே ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இப்போ இன்னொரு சைடில் இருந்து நான் பார்த்தேன்னா அந்த ஸ்ட்ரெஸ்க்கான ரீசன்ஸ் நான் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அது நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நான் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட அன்றைக்கி எங்களுக்கு இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வெளியில் போய் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுறது, எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் டிவியில் நல்ல ப்ரோக்ராம் வரும் அதை பார்க்குறது, அவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸில் வந்து அவங்களுக்கு கம்பேரிசன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதுவா லெஃப்ட் ஆர் ரைட் கேம் விளையாடிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும். அந்த மாதிரியான கேம்ஸில் அவங்களுக்கு ஒரு சைடில் இருக்கிறது இது மாதிரி எஜுகேஷன் படிக்கணும், எக்ஸாம் டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு, அது இதுன்ட்டு ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் அவங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் என்டர்டெயின்மெண்ட் இன்னொரு சைடில் இருக்குது. எந்த டெலிவிஷன் தொட்டாலும் எப்போனாலும் ஓடிட்டு இருக்கோம் 24 hours. மொபைல் எடுத்தாங்கன்னா ஒரு இன்ஸ்டாவில் வந்து இட்ஸ் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். அதில் எண்டே இல்லை. யூடியூப் எடுத்தாங்கன்னா ஒன்று முடிச்சோன்னு அடுத்த சஜஷன், அது முடிச்சோன்னு அடுத்த சஜஷன். எங்கே போனாலும் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுங்க, அமேசான் எடுங்க, ஒன்று முடிச்சோன்னு இதை நீங்கள் பார்த்துட்டிங்களா, 10 எபிசோட் நீங்கள் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறீங்களா, உடனே அது வந்து 11வது எபிசோடு இப்போ உடனே பாருங்கன்னு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். இந்த ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ஸ்லாம் எதை டார்கெட் பண்ணுதுன்னா அவங்க எல்லாரோட டோபமைன்ஸை டார்கெட் பண்ணுது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸை டார்கெட் பண்ணுது, அவங்கள அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு டார்கெட் பண்ணுது. இப்போது எஜுகேஷன் சிஸ்டம்க்கு பயங்கரமான காம்படிஷன் இவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணுன்றது இது ஒரு சைடு. இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் நான் பார்க்குறேன். பசங்களுக்கு இந்த கம்பேரிசன் இருக்குது. இதுவா அப்படின் போது ஆப்வியஸாக அவங்க வந்து ஃபன் தான் எல்லாருமே போகும். நிறைய பேருக்கு நமக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே நம்ம அடல்ட்ஸும் சொல்கிறோம். நம்ம அடல்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நமக்கு ஒரு லோன் வாங்கியிருக்கோம், அதுக்கு நம்ம இஎம்ஐ பே பண்ணணும், நம்ம வந்து இது மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது, ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி தான் ஃபேமிலி இருக்குது, பையனுக்கு டியூஷன் கட்டணும், இப்படின்னு இருக்கிற சமயத்தில் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினால நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வேலையை கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு கம்மியாக நம்ம என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து அது மாதிரியான ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தானாக வரணும். சில குழந்தைகள் அவங்கள கற்றுப்பாங்க, சில குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரைமரி சோர்ஸ். இது இன்னொரு காரணம். இதெல்லாம் தாண்டி எனக்கு அடுத்து இருக்கிற ரொம்ப ஒரு பெரிய ஒரு குவெஸ்டன் வந்து இன்றைக்கி மாறிட்டு இருக்கிற டெக்னாலஜிலையும் இன்றைக்கி இருக்கிற நிறைய திங்லையும் ஸ்கூல்ஸ் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிற ரோல்ஸை இத்தனை ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கிற அதே ரோலை தான் திருப்பி பண்ணணுமா? ஷுட் வி ரீடிஃபைன் ஸ்கூலிங் ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாக? என்ன சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், எதுக்காக சொல்லிக் கொடுக்குறோன்ற எல்லா கேள்வியும் மாறுது. அப்படி மாறுற சமயத்தில் ஷுட் எவ்ரி ஸ்கூல் அண்ட் ஸ்கூலிங் சிஸ்டம் இன் தி வேர்ல்ட் இப்போது டு ஸ்டார்ட் திங்க் அபவுட் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்குமா இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படின்றத எல்லா ஸ்கூலும் கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கோம்.